விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் மேலே ஏன் கேஸ் கொடுக்க மாட்டாங்க? பாஜக சனாதனத்தை எதிர்த்து மாநாடு போடுறாரு, பேசுகிறாரு, கடுமையாக விமர்சிக்கிறாரு. இந்தியாவுக்குள் தமிழ்நாட்டுக்குள் சனாதனம் வராமல் இருக்கிறதுனா அதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் தான் சொல்கிறாரு. இந்தியா முழுமைக்கு ஒரு வழக்கு கூட விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படலையே. நாம் தமிழர் கட்சி மீது முழு காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிற வாதங்களாக தான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் பாஜக ஏன் நாம் தமிழர் கட்சியை வளர்க்கணும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்காக பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியை வளர்க்குது அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கணும்ல. நாளைக்கு பாஜகவோடு இவர்கள் கூட்டணிக்கு வந்துட போகிறாங்க, இல்லை கூட்டணிக்கு வர போகிற கட்சியை இவங்க ஏன் ஆதரிக்கணும்? அப்படி ஏதாவது ஒரு கட்சியை ஆதரிச்சிருக்கா பாஜக? ஏன் அதிமுக ஏன் போட்டியிடல? போன தடவை 43,000 ஓட்டு வாங்கினாங்கல்ல, அந்த ஓட்டை கூட வாங்கியிருக்க வேண்டியதானே. பெரியாரை பற்றி பேசியதை மக்கள் ரசிக்கலைன்றதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் மக்கள் ரசித்ததுனால தானே வாக்கு செலுத்துகிறான். பெரியாரை பேசினதுக்கு பிறகு இவன் பேசுறது சரிதான் அப்படின்னு தானே வாக்கு போடுறாங்க மக்கள். ஸோ நான் தவறான ஒரு அரசியலை நான் முன்வைக்கிறேன், தவறான ஒரு கருத்துக்களை நான் பேசுகிறேன்னா என்னை மக்கள் அங்கீகரிப்பாங்களா? வாக்கு செலுத்துவாங்களா? செலுத்த மாட்டாங்கல்ல. இத்தனைக்கு நான் பணம் கொடுக்குறதில்ல, யாருக்கிட்டையும் காலில் போய் விடுதில்லை, நான் இலவசம் தரேன்னு சொல்லலை, பொய்யான வாக்குறுதி கொடுக்குறதில்ல. நாங்கள் ஆட்சியிலையும் கிடையாது, அதிகாரத்துலையும் கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ன போட்டாங்கன்னா, சீமானை போன தடவை 8% வாங்கினாரு, அதை விட கம்மியாக வாங்குவார். பெரியாரை பேசிட்டார்ல, எப்படி ஓட்டு வாங்குறாருன்னு பார்ப்போம் அப்படின்னா எல்லாரும் கேலி பேசுகிறாங்களே தவிர, சீமான் பெரியாரை பேசியதால் டெபாசிட் வாங்கி விடுவார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்க. ஏதாவது ஒரு டிவியில் தொலைக்காட்சியில் விவாதத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே உள்ள முன்னாள் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஓட்டு போட்டுட்டு வர்றாரு. அந்த ஓட்டு போட்டுட்டு வர்றவரை ஒரு அதிமுகக்காரர் கையில் ஜெயலலிதா அம்மா மோதிரம் போட்டவர், நீ இந்த ஊரே இல்லையே, எந்த ஊருன்னு கேட்குறாரு. நான் இந்த ஊர் தான் அப்படின்றாரு. இங்கே எப்படி போய் ஓட்டு போட்ட முன்றாப்புல. அப்போ அவரை பிடிச்சி கேட்கும்போது அவர் மறுப்புறாப்புல. இது வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. திமுக ஆட்சியின் நற்சான்றுக்கு ஒரு பேர் திரும்ப ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஈரோட்டுக்கு நல்ல ஓட்டும் காந்தி நோட்டும் கொடுக்கறதுக்கு பேர் தான் நல்லாச்சியா? தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஈரோடு கிழக்கில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டுச்சா? அங்கே உள்ள போலீஸ் செயல்பட்டுச்சா? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மருது மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு முத்துப்பாண்டி அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாமே ஒரு மறைமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். உங்களுடைய பதில் என்ன சார்? அது அவருடைய பார்வைன்னு நான் நினைக்கிறேன். இதில் எல்லாம் பொதுவாக இந்த கருத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி எதுவும் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. குறிப்பாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை பாஜகவோடு ஒப்பிட்டு விட்டுறணும். ஏன்னு சொன்னால் திராவிடர்களினுடைய வாக்கு, திராவிட சக்திகள், அதாவது குறிப்பாக திமுக கூட்டணியுடைய வாக்கு குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவர்களின் வாக்கு, குறிப்பாக ஆதித்தமிழர்களின் வாக்கை தான் குறி வச்சு அவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ ஆதித்தமிழர்களின் வாக்கும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களின் வாக்கையும் எதை வச்சு நம்ம இது பண்ண முடியும்னா, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துடக்கூடாது, சனாதனத்தின் பிடியில் இருக்கிறது, இந்த கருத்துக்களை சொல்லி தான் அந்த வாக்குகளை அறுவடை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த வாக்குகள் ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் போயிடுமோன்னு ஒவ்வொரு தடவையும் பயந்து அதற்காக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக ஒன்று நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பி டீம்னு சொன்னாங்க. இப்போ கூட்டணி வைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு ஒன்றும் இல்லை. பாஜகவோடு இருக்கிறாங்க, பாஜகவோடு அனுசரணையாக இருக்கிறாங்க, பாஜகவோடு சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒருவேளை அவங்க பாஜகவோடு சேர்ந்துருவாங்களோ, ஒருவேளை பாஜகவோட அரசியலை ஆதரிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தி பயமுறுத்தி ஓட்டு வாங்குறது. நம்ம அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு தத்துவம் இருக்குல்ல, அந்த தத்துவத்தை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கலாம். பொய்யை சொல்லி ஓட்டு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு கேட்டுருவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் தத்துவம், கோட்பாடு, நிலைப்பாடு, அரசியல் களத்தில் அவங்க வைக்கிறது சரி தவறு அப்படின்னு பேசி தான் நீங்கள் ஓட்டு வாங்கணும். ஆனால் ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியாக. அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்ல, இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு, அவருக்கும் அந்த சாயம் குத்தப்படுது. அவர் யாரோட ஆள்? அவர் பாஜகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்க போகிறாரா? பாஜகவோட பி டீமா? இப்படி பல இது இருக்குது. அதிமுகவோட கூட்டணிக்கு போக போகிறாரு, இப்படி பல கருத்து சொல்கிறாங்க. அதை அந்த கட்சி தான் முடிவெடுக்கணும். நாம் தமிழர் கட்சியோ இல்லை விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகமோ அவங்க தான் முடிவெடுக்கணும். வெளியில் இருந்துக்கிட்டு நம்மளா சொல்லக்கூடாது. இவங்க அவங்களோட கூட்டு வச்சுருக்காங்க, இவங்களோட கூட்டு வச்சுருக்காங்க நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ நம்ம சொல்கிறதா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாஜகவோடு கூட்டு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? மறைமுகமாக பாஜகவோடு கூட்டு வைத்து காங்கிரஸ் இந்தியா முழுவதும் தோற்கடிக்கிறதுக்காக வேலை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிறீங்களா?
எப்படின்னு கேளுங்களேன், நான் சொல்றேன். எப்படின்னு ஒரு கேளுங்களேன். சனாதன தர்மத்தில இருந்து தொடர்ந்து ஏத்து வருகிறார். சனாதன கோட்பாடு ஆதரிக்கிறது வந்து பாஜக. பாஜக RSS வந்து இந்தியாவில இருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு வர்றாரா? அப்ப எதுக்கு அதை சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி கூட்டணியில அவர் இருக்கிற இந்தியா கூட்டணியில இப்போ ஏற்கனவே வந்து உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்த்துட்டான்னு இந்தியா முழுமைக்கும் பிரச்சனை பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா அவங்க? இந்தியா முழுமைக்கும் நிறைய இடங்களில் கேஸ். இப்போ அது போல வந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் மேலே ஏன் கேஸ் கொடுக்க மாட்டாங்க பாஜக? சனாதனத்தை எதிர்த்து மாநாடு போடுறாரு, பேசுறாரு, கடுமையாக விமர்சிக்கிறாரு. இந்தியாவுக்குள் தமிழ்நாட்டுக்குள் சனாதனம் வராமல் இருக்கிறதுனா அதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் தான் சொல்றாரு. இந்தியா முழுமைக்கு ஒரு வழக்கு கூட விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படலையே. நான் சொல்றது வழங்குதா உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியிலே இவர் இருக்கிறார், அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இவர் சனாதனத்தை எதிர்க்கிறார், அதனால் இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி பாஜக வட மாநிலங்கள் எல்லாம் ஓட்டு கேட்குது திருமாவளவனை சொல்லி. அதனால காங்கிரஸ் கட்சி எல்லா இடத்துலையும் தோக்குது. அதுக்கு காரணம் திருமாவளவன் அவர்கள் பாஜகட்ட காசு வாங்கிட்டு செய்கிறாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒத்துக்குருவாங்களா? இல்லை நான் சொல்கிறேன் அப்படி. அது போல தான் அவர் பேசுறது. எங்களுக்கும் தெரியுமில்ல, அவர்கிட்ட இருக்கிற வாய் எங்கள்கிட்டே இருக்குல்ல, அவர் பேசுகிற மாதிரி நம்மளாலையும் பேச முடியும்ல. அதனால் அவர் அண்ணன் வந்து நீங்கள் திமுக வாழ்கன்னு சொல்லுங்கள், பெரியார் வாழ்கன்னு சொல்லுங்கள், கலைஞர் இல்லைன்னா இந்த நாடே இல்லைன்னு சொல்லுங்கள், புரியுதுங்களா? திமுக இல்லைன்னா இந்த நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. எங்களை சொல்லாதீங்க, நீங்கள் உங்களை சொல்லி ஓட்டுக்கலுங்க. திமுக இந்த சாதனையெல்லாம் செஞ்சுருக்குது, அது வந்துச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓட்டுக்கலுங்க. அடுத்த கட்சிக்காரனை போய் நீ அவன் கூட கூட்டணி வச்சுட்ட, இவன் கூட கூட்டணி வச்சுருக்க, நீ இவனுக்கு மறைமுகமாக பாதம் அமைச்சு கொடுக்குற, நீங்கள் இவங்களோட சேர்ந்து நிற்கிறீங்க, அவங்களோட சேர போகிறீங்க, அது வேலை உங்கள் வேலை இல்லைல்லண்ணே, உங்கள் வேலையை தான் அதை பாருங்கண்ணே. அதான் நம்ம அண்ணனுக்கு சொல்ல வேண்டியது. ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி 24,151 வாக்குகள் வந்து வாங்கி 2ஆம் இடம் வந்து பெற்றிருக்கு. ஆனால் அதே சமயம் நிறைய பேர் வந்து ட்விட்டர்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி ஒரு விஷயத்த வந்து போட்டுட்டு வராங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் வாங்கிய வாக்குகள் என்னென்ன கட்சிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அதில் பாஜக வாங்கின ஓட்டுகள் எவ்வளவு, நாம் தமிழர் கட்சி வாங்கிய ஓட்டுகள் இவ்வளவு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி இந்த 2 வாக்குகள் தான் வந்து இப்போ இடைத்தேர்தலில் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுல வந்து குறிப்பிடுறாங்க. இதை எப்படி நீங்க கருதுறீங்க? பாஜக எந்த வருஷம் போட்டியிட்டுச்சான்? 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்டு அவ்வளோ ஓட்டு வாங்குச்சா? எனக்கு தெரியல. 24,000 வாக்குனா கிட்டத்தட்ட ஈரோட்டில் 1.5 லட்சம் ஓட்டில் வாங்கியிருக்கணும். அவ்வளோ ஓட்டு வாங்குச்சா பாஜக? ஈரோடு கிழக்கு மட்டும் கம்பேர் பண்ணி இல்லை கேட்குறேன். ஈரோடு கிழக்குல 24,000 ஓட்டு. சரி, அந்த ஓட்டில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு இல்லை, அமமுக ஓட்டு இல்லை, அவங்க ஏசி சண்முகத்து ஓட்டு இல்லை, பாரிவேந்தர் ஓட்டு இல்லை, அவங்க கூட்டணி கட்சியில் இருந்த ஒரு 7-8 கட்சி இருந்துச்சு, அந்த கட்சிக்கெல்லாம் எது ஓட்டு இல்லை, நேரடியாக பாஜகவுக்கு தான் ஓட்டு. அவ்வளோ ஓட்டு இருந்துச்சுன்னா பாஜக ஏன் நிற்கலை? இந்தியாவே ஆள்ற கட்சி, அவங்க நினச்சா தேர்தல் ஆணையம் என்ன வேணாலும் செய்யும். பாஜகவுக்கு ஓட்டு இருக்குன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் ஓட்டு வாங்கி கொடுக்கணும்? அவங்களே நிற்க மாட்டாங்களா? இது வந்து ஒரு அறிவாளி சிந்திச்சு பேசுகிற பேச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. அறிவு கற்ற மடையர்கள், அதாவது நாம் தமிழர் கட்சி மீது முழு காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிற வாதங்களாகத்தான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் பாஜக ஏன் நாம் தமிழர் கட்சியை வளர்க்கணும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்காக பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியை வளர்க்குது அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கணும்ல. நாளைக்கு பாஜகவோடு இவர்கள் கூட்டணிக்கு வந்துட போகிறாங்க, இல்லை கூட்டணிக்கு வர போகிற கட்சியை இவங்க ஏன் ஆதரிக்கணும்? அப்படி ஏதாவது ஒரு கட்சியை ஆதரிச்சிருக்கா பாஜக? இந்திய நிலப்பரப்பில் ஏதாவது ஒரு கட்சியை, வேற ஒரு கட்சியை, இந்த கட்சியை வளர்க்கணுன்றக்கா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு பாஜக நிலைப்பாடு எடுக்குமா? அண்ணாமலையே நினைச்சாலும் அப்படி எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அதுக்கு வந்து இங்கே இல்லை, மத்திய தலைமை தான் முடிவெடுக்கணும். மத்திய தலைமை முடிவெடுத்து ஒரு வார்த்தை சொன்னால் தான் அந்த இதுதான் இங்கே கட்சியில் வந்து அவங்க நடைமுறைப்படுத்த முடியும். அண்ணாமலையே முடிவெடுத்து நீங்கள் வந்து இந்த தடவை சீமானுக்கு நைஸாக போட்டு விட்ருக்குன்னு சொல்லிடுவார. சரி, அண்ணாமலை போட சொன்னார்னா எச் ராஜா போட விடுவார. சரி, எச் ராஜாவே போட சொன்னாலும் வானதி சீனிவாசன் விடுவாங்களா? அந்த கட்சிக்குள்ளக்கே 1000 குழப்பம் இருக்குது. அப்புறம் அந்த கட்சிக்காரங்க வந்து இவங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட, நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவன் பாஜக காரனே இல்லைன்றது ஒரு வாதம். பாஜகவுக்கு எங்கே ஓட்டு இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. பாஜகவுக்கு அவ்வளோ ஓட்டு இருக்குன்னு சொன்னால் அவங்க திமுகவோட நேரடி மோதலை விரும்புவாங்களா, நாம் தமிழர் கட்சியை வளர்த்து விடுறதுக்கு விரும்புவாங்களா? அவங்க அதுக்கு தானே முயற்சி செய்கிறாங்க. இந்தியா தமிழ்நாட்டிற்குள் அவங்களால வளர முடியல. தமிழ்நாட்டுக்குள் வளருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நம்ம நேரடியாக நம்மளுக்கும் திமுகவுக்குமான போட்டி வருது. அந்த இடத்துல போட்டி போட்டு அவங்க அறுவடை செஞ்சு வாக்குகளை நிரூபித்து நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்கிறதுக்கு விரும்புவாங்களா, நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்குன்னு சொல்லுவாங்களா? யாராவது ஒருத்தர் அப்படி சிந்திப்பாங்களா? ஒரு சின்ன கட்சி வச்சுருக்கவங்க கூட அப்படி சிந்திக்க மாட்டான். அப்போ அண்ணா திமுக அப்படி சிந்திக்குமா? இந்த தடவை நாம் தமிழர் கட்சிக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லுமா? அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு போட்டு விடுங்கன்னா
போன முறை நாம் தமிழர் கட்சி போன இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 43,000 ஓட்டை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்து 43,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த 43,000 ஓட்டில் குறைஞ்சது 30,000 ஓட்டு இருக்கும்ல அதிமுக ஓட்டு. அவங்கெல்லாம் எங்கே யாருக்கு போட்டாங்க? சரி, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து நான் தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. அவர் ஓட்டு எங்க இருக்கு? அவரும் தேர்தலே நிக்கலையே. இல்ல, அவருக்குன்னு ஓட்டு இருக்கா இல்லையா? தேர்தலில் நிக்கலைனாலும் விஜய்க்குன்னு ஓட்டு இருக்கா இல்லையாங்க? தேர்தலில் நிக்கலைங்க, இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு தேர்தலில். ஒரு வருஷத்துக்குள்ள ஓட்டு வந்துருமா? அவர் ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு வந்துருமா? அப்படி இல்ல. 2026 விஜய் தலைமையை ஏற்று வருவர்கள் தான் வந்து கூட்டணி. அவரு தலைமை ஏற்கலாம் கூட்டணிக்கே இல்ல. அவரை முதல்வரா வேட்பாளரை ஏத்துக்கணும் கூட தான் கூட்டணின்னு சொல்லி அவர் கூட்டணிக்கே சொல்லல. விஜய்க்குன்னு ஓட்டு இருக்குமா இருக்காதா? ஓட்டு இருக்கும். அந்த ஓட்டெல்லாம் எங்க? திமுகவுக்கு போட்டாங்களா, நாம் தமிழர் கட்சிக்கு போட்டாங்களா, யாருக்கு போட்டாங்க? அவர் தான் அடுத்து முதலமைச்சராக போறாரு. முதலமைச்சர் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் அங்கே வந்து ஒரு 70-80,000 ஓட்டு வேணும். அப்போ அந்த 70-80,000 ஓட்டு எங்கே இருக்குது? எடப்பாடி சொல்றாரு நான் தான் சிஎம் சொல்றாரு, அவருக்கு 70,000 ஓட்டு 80,000 ஓட்டு வேணும். அந்த ஓட்டு எங்க இருக்கு? தொகுதிக்குள்ளேயே மொத்தம் 2 லட்சம் ஓட்டு தாங்க. அப்போ எங்க இருக்கு ஓட்டு? அப்போ அந்த மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. நாங்கள் விக்கிரவாண்டியில் நிற்கும் போது இதே பாஜக ஓட்டு போடல, இதே அதிமுக ஓட்டு போடலை, இதே தேமுதிக ஓட்டு போடல. நாங்கள் வெளிப்படையாக கேட்டோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் அதிமுகவாக உழைச்சிருக்கோம், அதனால் அதிமுக எங்களுக்கு இந்த முறை வாக்கு செலுத்துங்க அப்படின்னு நாங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக வெளிப்படையாக கேட்டாங்க. அதே போல் வந்து இவங்கள்ட்ட கேட்டாங்க, யார்ட்டானா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து உங்கள் கட்சி நிற்கலை, அதனால் இந்த முறை என்னை ஆதரிங்கன்னு சொல்லி அவங்க 2 பேர்கிட்டையும் வாக்கு கேட்டாங்க. ஆனால் போட்டாங்களான்னா போடலை. நாங்கள் எப்போ வாங்கின அதே வாக்கு தான் விக்கிரவாண்டியில் நாங்கள் வாங்கினோம். இந்த தடவை என்னென்னா மக்கள் பேரெழுச்சி கொண்டு சரி இந்த பிள்ளைகளை நம்ம ஆதரிக்கணும், ஏன்னா எல்லாரும் ஜனநாயகத்திலேருந்து வெளியேறாங்க, ஒருத்தன் தான் நின்று கடுமையாக சண்டை போடுறான்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்துருக்கணும். மக்கள் எங்களை நம்புகிறாங்க, அதனால் வாக்கு செலுத்துகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அவ்வளவு இதாக இருந்துச்சுன்னா யாராவது ஒருத்தர் நின்று நிரூபித்து காட்டுங்க. எங்கள் ஓட்டை கூட வாங்குங்கன்ற, எங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா மக்கள், அவங்கள்ட்ட கூட வாங்குங்க. பாஜக ஒரு நல்ல அரசியலை பேச்சுனா போட போகிறான், அதிமுக நல்ல அரசியலை பேச்சுனா போட போகிறான். ஏன் அதிமுக ஏன் போட்டியிடலை? போன தடவை 43,000 ஓட்டு வாங்கினாங்கல்ல, அந்த ஓட்டை கூட வாங்கியிருக்க வேண்டியதானே? ஏன் வாங்கலை? ஏன் போட்டியிடலை? ஏன் அச்சம் வருது? நாம் தமிழர் கட்சி 25,000 ஓட்டை வாங்குறோமோ, 20,000 ஓட்டை வாங்குறோமோ, 10,000 ஓட்டை வாங்குறோமோ, 50,000 ஓட்டை வாங்குறோமோ, ஜெயிக்கிறோமோ, அது வந்து நம்ம அந்த இலக்கை வச்சு நம்ம வேலை செய்கிறோம். வெற்றியோ தோல்வியோ அது இல்லை. மக்களுக்கு ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்திக்கணும் முயற்சி வரும். அந்த முயற்சியை இந்த கட்சிகள்லாம் எடுக்கலை. எடுக்காத கட்சிகள்லாம் எங்களுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் எப்படி போடுவாங்க? இது ஒரு கற்பனைவாதமாக நான் பார்க்குறேன். அது கற்பனைவாதத்தில் தான் போகும். பெரியார் குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து தெரிவித்திருந்தார் கடந்த மாதம் சீமான் அவர்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்கு மேலாக ஒரு லைம் லைட்டில் இருந்த ஒரு விஷயம்னா சீமான் வர்சஸ் பெரியார் இஷ்யூ அப்படிங்கிறதான் வந்து லைம் லைட்லேயே இருந்துகிட்டே இருந்துச்சு. பெரியார் குறித்த சீமானுடைய பேச்சு வந்து ஈரோட்டில் வந்து எடுபட்டதா, அது தோல்வி அடைந்தார்? இல்லை, எடுபட்டிருக்குன்னு தானே நான் பார்க்குறேன். ஏன்னா எடுபட்டிருக்குன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கணும்ல, அப்புறம் அதாவது வாக்கு வந்து கூடுதலாக இருக்குதுல்ல உங்களுக்கு. இப்போ எடுபட்டிருக்குன்னா மக்கள் ரசிக்கலைன்னா 10,000 ஓட்டுக்கும் கீழே போட்டிருக்கணும். போன தடவை நாங்கள் வாங்கினோம்ல 10,800 வாக்குகளை விட குறைந்த வாக்குகளை எங்களை அளிச்சிருந்தாங்கன்னா பெரியாரை பற்றி பேசியதை மக்கள் ரசிக்கலைன்றதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் மக்கள் வந்து ரசித்ததுனால தானே வாக்கு செலுத்துகிறான். பெரியாரை பேசினதுக்கு பிறகு இவன் பேசுறது சரிதான் அப்படின்னு தானே வாக்கு போடுறாங்க மக்கள். ஸோ நான் தவறான ஒரு அரசியலை நான் முன்வைக்கிறேன், தவறான ஒரு கருத்துக்களை நான் பேசுகிறேன்னா என்னை மக்கள் அங்கீகரிப்பாங்களா? வாக்கு செலுத்துவாங்களா? செலுத்த மாட்டாங்கல்ல. இத்தனைக்கு நான் பணம் கொடுக்குறதில்ல, யாருக்கிட்டையும் காலில் போய் விழுதில்லை, நான் இலவசம் தரேன்னு சொல்லலை, பொய்யான வாக்குறுதி கொடுக்குறதில்ல. நாங்கள் ஆட்சியிலையும் கிடையாது, அதிகாரத்துலையும் கிடையாது, எதுலேயுமே இல்லாத பிள்ளைகள் எங்கள் கருத்துக்களை மட்டும் நம்பி மக்கள் வாக்கு செலுத்துகிறாங்க. அப்போ என் கருத்து சரியில்லைன்னா எனக்கு போட மாட்டான்ல. இப்போ பெரியார் அங்கே தோற்றிருக்கிறார், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வென்றிருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும். இதில் வந்து பெரியாருக்குன்னு ஓட்டு இல்லை உங்களுக்கு. இப்போ என்ன வந்துட்டாங்கன்னா பெரியார் வந்து வாக்கு அரசியல்ல இல்லை, அதனால் அவருக்குன்னு ஓட்டுலாம் இல்லை. ஆனால் பெரியாரை பேசுனது தப்பு. பெரியார் அவர் தப்பாகவே பேசலை. நான் இப்போவும் சொல்கிறேன், பெரியார் பற்றி யாராவது ஒருவர் சீமான் அவர்கள் அவதூறாக பேசிட்டாரு, தப்பாக பேசிட்டாரு, கெட்ட வார்த்தையில் திட்டாரு, அசிங்கமாக பேசிட்டாரு, இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர என்ன அசிங்கமாக பேசினாருன்னு சொல்லுங்கள். பெரியார் பேசினதை பேசினார். பெரியார் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, என்னென்ன எழுதியிருக்கிறாரு, என்னென்ன வார்த்தைகளெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாருன்றதை சொன்னார். தமிழை காட்டு முராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்போ சொன்னது தானே சொல்கிறாரு. அவன் பாஜக அவனுடைய குருக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, தமிழை நீச பாஷைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் காட்டு முராண்டி மொழின்றீங்க. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்குது?
ரெண்டும் ஒன்றா தானே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ சொல்லும்போது அது என்னென்னா மக்கள் சரி அப்போ காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லியிருக்கிறாரா, அப்போ தமிழை பழிச்சிருக்கிறாரா, அப்போ அவரை நம்ம ஏற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல மக்கள். அப்போ அதைத்தான் நாங்கள் பேசணும். பெரியார் பேசியதை அண்ணன் சீமான் பேசினார். சீமானா ஒன்றும் பேசலை. பெரியார் என்னென்னலாம் பேசினாரோ அதை தான் பேசினார். அதை நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. பெரியார் பேசினதை தான் இப்படி தான் பேசினார், என்ன காரணத்துக்காக பேசினாருன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அதை விட்டுட்டு சீமான் அவதூறாக பேசிட்டார், சீமான் அசிங்கமாக பேசிட்டார், சீமான் அசிங்கமாக பேசிட்டார், சீமான் சர்ச்சையாக பேசிட்டாருன்னு சொல்கிறீங்க. பெரியார் பேசினதை பேசினார். பெரியார் பேசாததை எதையுமே அவர் பேசலை. பெரியார் பேசினதை பேசினார்ன்றது தான் இங்கே கருத்தாக நம்ம வைக்கணும். அது பெரியார் பேசினதை அவர்களால் ஏற்க முடியலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இன்னைக்கு கூட சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, பிரபாகரனே வந்து சொன்னாலும் கூட நான் வந்து பெரியாரை ஏற்க மாட்டேன். இல்லை, அப்படி எங்கேயும் சொல்லலையே அவர். பிரபாகரனே வந்து சொன்னாலும் அப்படின்னு இல்லை. நியூஸ் கார்டு அப்படி போடுறாங்க. அண்ணா வாயிலிருந்து அந்த வார்த்தை வரல. அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னோடு இருங்க, பெரியாரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என் தம்பிகள், பெரியாரை ஏற்றுக்கொண்டு இங்கே இருக்கிறவங்க இருக்காதீங்க, இங்கே கிளம்புங்க, பெரியார் தான் வேணும்னு நினைக்கிறவங்க கிளம்புங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பிரபாகரன் வந்து சொன்னாலும் நான் ஏற்க மாட்டேன்லாம் சொல்லலை. நீங்கள் வந்து செத்துப்போன புலிகளை தூக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரியாரை நாங்கள் அடிக்கும் போது நீங்கள் உங்கள் துணைக்கு யாரை கூட்டிகிட்டு வர்றீங்கன்னா செத்துப்போன புலிகளை தூக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது பிரபாகரனே வந்து சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம்லாம் சொல்லலை, அப்படிலாம் சொல்லலை. அப்படி கார்டு போடுறாங்க, செய்திகளில் அப்படி போடுறாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் எவ்வளோ வியூகம் பண்ணாலும் கூட ஆனால் டெபாசிட் கூட பெற முடியாத ஒரு நிலையில தான் வந்து இருக்கு. ஏன் இத்தனை தடவை போட்டிக்கிட்டு டெபாசிட் வாங்கினோமா? இது வரைக்கும் இத்தனை தேர்தலில் சந்திச்சிருக்கிறோம், டெபாசிட் வாங்கினோமா? இல்லை, மற்ற தேர்தல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் வந்து மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. விக்கிரவாண்டியில யாருமே போட்டி போடல. இங்க வந்து டெபாசிட் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துச்சு இல்ல? இல்லையே, அப்படிலாம் இல்லையே. ஸோ வாங்குமா வாங்காத அப்படிங்கிற ஒரு டாக்ல அது எப்போனா இறுதியில் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன போட்டாங்கன்னா, சீமானை வந்து போன தடவை 8% வாங்கினாரு, அதை விட கம்மியாக வாங்குவார், பெரியாரை பேசிட்டார்ல, எப்படி ஓட்டு வாங்குறாருன்னு பார்ப்போம் அப்படின்னா எல்லாரும் கேலி பேசுகிறாங்களே தவிர சீமான் பெரியாரை பேசியதால் டெபாசிட் வாங்கி விடுவார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்க. ஏதாவது ஒரு டிவியில் தொலைக்காட்சியில் விவாதத்தை நீங்கள் பார்த்தீங்களா? ஏதோ ஒரு இடத்துல இந்த தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணாங்க, சீமான் டெபாசிட் வாங்குவார் ஏன்னா பெரியாரை பேசிட்டார் அதனால் டெபாசிட் வாங்குவார்னு ஒரே ஒரு நியூஸ் கார்டு காமிச்சிருங்க, ஒரே ஒரு கார்டு காமிச்சிருங்க. தந்திலையா, புதிய தலைமுறையிலையா, நியூஸ் 7லையா, பாலிமர்லையா, சன் நியூஸ்லையா சீமான் டெபாசிட் வாங்கி விடுவார், டெபாசிட்டை தடுக்கிறதுக்கு திமுக போராடுதுன்னு ஒரு நியூஸ் கார்டு காட்டுங்க. தேர்தல் நடந்து கொண்டு இருக்கும்போது, இல்லை தேர்தல் வாக்குப்பதிவின் போது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லலை. தேர்தல் எண்ணிக்கையின் போது 20,000 வாக்குகளை தாண்டும் போது போடுறாங்க. எப்படி போடுறாங்க? 20,000 வாக்குகளை தாண்டும் போது போடுறாங்க. 25,777 ஓட்டு வாங்கினா நாம் தமிழர் கட்சி டெபாசிட் பெறும், டெபாசிட் கிடைக்குமா என்பதை பார்ப்போம்னு 20,000 ஓட்டு தாண்டும் போது போடுறாங்க. அதுக்கு முன்னாடி போடவே இல்லை. நம்ம என்ன கேட்குறோம்னா, டெல்லியில் உங்களுக்கு தேர்தல் நடந்துச்சு, அன்றைக்கி தான் உங்கள் ரிசல்ட் அன்றைக்கி தான் வந்துச்சு. 70 சட்டமன்றத்துக்கு அங்கே தேர்தல் நடந்துச்சு. 70 சட்டமன்றத்துக்கும் தொகுதிக்கும் 70 தொகுதிக்கும் தேர்தலில் வாக்குகளை எண்ணி இவர் தான் முதலமைச்சராக வரப்போகிறாருன்னு அங்கே விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரே ஒரு இடைத்தேர்தல், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவங்க போடலை. ஏன் போடலை சொல்லுங்கள், ஏன் போடலைன்னு? 17 சுற்றுகள்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு. அப்புறம் ஏன் 20 சுற்றுகள் என்னீங்க? ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஓட்டு ஏறிக்கிட்டு போகுது, இந்த மிஷினெல்லாம் கொஞ்சம் பழுதாயிடுச்சுன்னு ஓரமாக நிறுத்தி வைங்க. மாவட்ட ஆட்சியர் இங்கேருந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாரா இல்லையா? இங்கேருந்து சார் இந்த மாதிரி கூறிக்கிட்டு இருக்கு சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், அவங்கள டெபாசிட் மட்டும் வாங்க விட்டுறாதான்னு சொல்லி சொன்னீங்களா இல்லையா? இந்த கேவலம் உங்களுக்கு தேவை. இது எங்க வெளியே வந்துச்சு? வெளியே வராதுங்க, எங்கேயும் வெளியில் வராது. அதான் சொல்கிறேன், நீங்கள் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னீங்களா இல்லையா? அவங்கள எப்படி டெபாசிட் மட்டும் வாங்க விட்டுறாதீங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்டு கெஞ்சினீங்களா இல்லையா? இல்லை, மக்கள் கொடுத்த தீர்ப்பை வந்து ஒரு அதிகாரிகள் பொதுவான பார்வையில் தான் வந்து எண்ணுவாங்க. அவங்க எப்படி வந்து ஒரு சார்பாக செயல்பட முடியும்? என்னமா செயல்படுறாங்க? ஏங்க எண்ணலை? 12 மணிக்கெல்லாம் நீ தெரிஞ்சிருமா தெரியாதா? இடைத்தேர்தல் 12 மணி, அதிகபட்சம்னா 1 மணிக்கு தெரிஞ்சிருமா தெரியாதா? நாடாளுமன்றத்துக்கே தெரிஞ்சிடும் பெரும்பாலும். நாடாளுமன்றம்னா கிட்டத்தட்ட 6 மணியை தாண்டிடுச்சுனால யாரு வெற்றி பெற்றுட்டாங்க, யாரு முன்னிலையில். கடைசியா வந்து தர்மபுரி மட்டும்தான் 2 மணிக்கு மேல ஒரு ட்விஸ்டா மாறிச்சு. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு இப்படி ஒன்று நடந்திருக்கா? ஒரு இடைத்தேர்தலில் அதுவும் வாக்குன்றதுக்கு வேற அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. தூக்கிட்டு வந்து வச்சா டக்குன்னு மிஷின் தட்ட போது, டக்குன்னு சொல்ல போது, எல்லாத்தையும் பார்க்க போது, இது பண்ண போது. பழுதாயிருச்சு அப்படின்னு நிறுத்தி வைக்கிறாங்க. ஏன் பழுதாச்சு? எண்ணும் போது மட்டும் ஏன் பழுதாகுது? ஓட்டு போடும் போது பழுதாக இருக்கலாம்ல, அதை எப்படி நம்புறது?
புரியுதுங்களா உங்களுக்கு? நாங்கள் என்ன கேட்டாலும் என்ன சொல்லுவீங்க நீங்கள் நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கோங்க. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் அடுத்த சட்டமன்ற தேர்தலெலாம் முடிஞ்சு அடுத்த 2026 எப்போ முடிய போகுது, 2031 எங்களுக்கு திருப்பி வரும். அதனால் அதை நம்ம விரும்பலை. பொதுவாக நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாலின் ஒரு மனசாட்சிக்கோ திமுக காரர்களின் மனசாட்சிக்கே விடுறேன். டெபாசிட் நாம் தமிழர் கட்சி வாங்குச்சா வாங்கலையான்னு உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும் டெபாசிட் வாங்குச்சா வாங்கலையான்னு. அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர்கள், அங்கே தேர்தலை முன்னின்று நடத்தின மாவட்ட கண்காணிப்பாளர்கள் எல்லோருக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்குச்சா இல்லையான்னு. டெபாசிட் வாங்குச்சு வாங்கலைன்னு நீங்கள் அறிவிச்சிங்க, அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. அதில் சில குளறுபடிகளை செஞ்சு அந்த மிஷின் ஓட்டையாயிடுச்சு, இந்த மிஷின் ஓட்டையாயிடுச்சு, அதை எண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை எண்ணிக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு 3-4 தடவை அவங்களே மாற்றி மாற்றி போட்டாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 23,810ன்னாங்க, அப்புறம் 24,000னாங்க, அப்புறம் 24,151ன்னு கடைசியில் அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன் 6 மணி வரைக்கும் ஏன் என்ன வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். இல்லை, அது போக திமுக கள்ள ஓட்டு போட்டுச்சா இல்லையா? திமுகவுடைய கள்ள ஓட்டு குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர் நேரடியாக போய் அங்கே ஓட்டு போடுவதற்கு ஆள் கூட்டு போய் ஓட்டு போட்டார். அதை ஒரு அதிமுககாரர் பிடிச்சி டிவியில், பாலிமர் டிவியில் நியூஸாகவே வந்துச்சு. அங்கே உள்ள முன்னாள் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஓட்டு போட்டுட்டு வர்றாரு. அந்த ஓட்டு போட்டுட்டு வர்றவரை ஒரு அதிமுககாரர் கையில் ஜெயலலிதா அம்மா மோதிரம் போட்டவர், நீ இந்த ஊரே இல்லையே, எந்த ஊருன்னு கேட்குறாரு. நான் இந்த ஊர் தான் அப்படின்றாரு. இங்கே எப்படி போய் ஓட்டு போட்டன்றாப்புல. அப்போ அவரை பிடிச்சி கேட்கும்போது அவர் மறுப்புறாப்புல. இது வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. என்ன தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்ன, திமுக காரர்களின் நடவடிக்கை என்ன? திமுகவுக்கு ஒத்து ஒதுக்குற யாராவது ஒருத்தர் பேசணும்ல. இது ஜனநாயக நடைமுறை இல்லைங்க. அவங்களே பாவம், டெபாசிட் கூட வாங்க முடியாதவங்க ஒரு சின்ன பயலுக போட்டிடுறாங்க. அவங்க கிட்ட போய் எங்க கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இந்த கள்ள ஓட்டெல்லாம் போட்டு காசெல்லாம் கொடுத்து நீ இவ்வளவு பெரிய வெற்றி அடையணும்னு உங்களுக்கு இவ்வளவு அவமானம் தேவையான்னு கேட்குறேன். தேவையில்லை உங்களுக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கிற மக்கள் உண்மையிலேயே வாக்கு செலுத்தி 50,000 ஓட்டு போட்டுட்டுங்க. 50,000 ஓட்டு வாங்கியிருந்தீங்கனாலும் நாம் தமிழர் கட்சியை விட ஜெயிச்சு தானே இருப்பீங்க. திமுக ஆட்சியின் நற்சான்றுக்கு ஒரு பேர் திரும்ப ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஈரோட்டுக்கு நல்ல ஓட்டும் காந்தி நோட்டும் கொடுக்கறதுக்கு பேர் தான் நல்லாச்சியா கேட்குறேன். எனக்கு தெரியல, அதுதான் நல்லாச்சியா? இல்ல, பேசுறாரு, நான் ரொம்ப பெருமிதம் கொள்றேன், சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுப்பதன் காரணமா எனக்கு இந்த ஒரு முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கிறேன். 2026 தொடருங்கிறார். முதலமைச்சர்கிட்ட தான் கேட்குறேன். கள்ள ஓட்டு போடுறதும் காந்தி நோட்டும் கொடுக்குறதும் தான் உங்களுக்கு நல்லாச்சியா? அதுக்கு பேர் தான் நல்லாச்சியா? இதை விட கேவலம் ஒன்றும் இல்லை. அந்த நான் முதலமைச்சரை கூட கேவலமாக நினைக்கல. முதலமைச்சர் கூட உட்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க பாருங்க, இது நல்லாட்சி கிடைச்ச சான்றிதழ்னு. அதுவும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கட்சி கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. படு கேவலமாக இருக்குது, நமக்கு பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது. குறிப்பாக எங்கள் அப்பா கம்யூனிஸ்டில் இருந்தாருன்னு நான் வெளியில் போய் சொன்னேன்னா நாளைக்கு வர தலைமுறை எச்சியை கறி துப்புவாங்க. டேய், நீ கம்யூனிஸ்டுக்காரரோட பையனாடா அப்படின்னு நம்மளை கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்க, நம்மளுக்கு அசிங்கமாக போயிடும். அப்படி இருக்குது நீ கம்யூனிஸ்டோட நிலைமை. திமுகவை ஆதரிப்பதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது உங்களுக்கு? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், திமுகவை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் திமுக நல்லாட்சி கொடுக்குதுன்னு கேவலமாக இல்லையா உங்களுக்கு? கள்ள ஓட்டு போடுறது, காசு கொடுக்கறது, பரிசு பொருள் கொடுக்கறது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறது, சின்ன பயில கூட்டம் போட்டால் கூட்டம் நடத்த விடுறதில்ல, சாயங்காலம் 7 மணிக்கு கூட்டம் போடுறதா இருந்தால் 6 மணிக்கு அனுமதி கொடுக்கறது, அதுவும் மேடை போடக்கூடாதுன்னு சொல்கிறது. நாங்கள் வண்டியிலேயே வச்சு தான் மேடை போட்டோம். தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஈரோடு கிழக்கில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டுச்சா? அங்கே உள்ள போலீஸ் செயல்பட்டுச்சா? நாங்கள் ஏற்கனவே சொன்ன தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிக்கொண்டு இருக்கிறதுன்னு. தேர்தல் ஆணையமே நடத்தலைங்க தேர்தலை. அங்கே உள்ள மாவட்ட கண்காணிப்பாளரும் டிஐஜியும் தான் தேர்தலை நடத்தினாங்க. திமுகவை மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். கேவலம் கட்டவங்க. இதை விட அவமானமும் இதை விட அசிங்கமும் ஆளுங்கட்சிக்கு தேவையே இல்லை. போலீஸை வச்சு எங்கேயாவது ஒருத்தன் தேர்தல் நடத்துவானா? போலீஸ் தலைமையேற்ற ஒரு தேர்தல் நடத்துமா? தேர்தல் ஆணையம் தன்னுடைய வாயிலிருந்து பல்ல பிடிங்கி விட்டுட்டு கூட்டத்துக்கு அனுமதி தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டால் நீங்கள் போலீஸுக்கிட்ட அனுமதி வாங்குங்கன்னு சொன்னால் தேர்தல் ஆணையமானே எனக்கு தெரியல. கேட்டால் இது பிஜேபி கையில் இருக்குதா தேர்தல் ஆணையமா, இல்லை திமுக கையில் தேர்தல் ஆணையம் இருக்கான்னு தெரில. கேட்டால் பிஜேபி நாங்கள் திமுக ஒழிக்காம விட மாட்டோம், வெளியில் எச் ராஜாலாம் பேசியிருக்காரு. அவருக்கு கேவலம். நான் பிஜேபிக்காரங்களுக்கும் தான் சொல்கிறேன், அண்ணாமலைக்கும் சொல்கிறேன், எச் ராஜாவுக்கும் தான் சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்கணும்னா தேர்தல் ஆணையம் முறையாக செயல்பட்டால் தானே அது கட்சியை வளர்க்க முடியும். அந்த வேலையை செய்யலையே. தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படலை, போலீஸ் கையில் எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. போலீஸ் யாரை கூட்டம் போடுன்னு சொன்னால் கூட்டம் போடும், கூட்டம் போடாதுன்னா போடக்கூடாது. பரப்புரைக்கு அண்ணன் சீமான் வாகன பரப்புரைக்கு அனுமதி கேட்டால் ஒரு நாள் கூட அனுமதி கொடுக்கல. கடைசி நாள் அனுமதி கொடுத்துச்சு. அதுவும் ஆள் பேர் இல்லாத ஒரு சந்து பொந்துக்குள்ளே போய் போட்டு கொடுத்தாங்க.
அதுலேயும் போய் பரப்புரை பண்ணிட்டு வந்தார். பொதுக்கூட்டம் சாயங்காலம் போனோம்னா சாயங்காலம் 7 மணிக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறது, 10 மணி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் முடியணும், 9 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்கிறது, 9 மணிக்கு மேலே பேசினா வழக்கு, தினமும் வழக்கு. இதுக்கு பேர் முறையாக தேர்தல் நடந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு முறையாக நீங்கள் தேர்தல் நடத்துனீங்க, அவங்க நல்லாட்சி கிடைச்சது நற்சான்றுன்னு சொல்லணுமா? தெரியல எனக்கு. இதுக்கு பேர் வந்து நல்லாட்சியா? போலீஸை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு காசு கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பேர் நல்லாட்சியா? அது வந்து ஸ்டாலினே அவர் கண்ணாடியை பார்த்து சொல்லணும், நல்லாட்சின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையாடா, நல்லாட்சின்னு சொல்கிறோம், நம்மளை பற்றி எதுவும் நினச்சிருவாங்களான்னு அவராக நினைக்கிறோம். அது அவருக்கு தான் அசிங்கம். நல்லாட்சின்னு அவர் சொல்கிறது அவருக்கு தான் அசிங்கம். இல்லை, இந்த தேர்தல் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுது. அப்பவும் தொகுதி நிச்சயமா இலக்கு அப்படிங்கிறது. அப்பையும் கள்ள ஓட்டு போடுவீங்க, காசு கொடுப்பீங்க, போலீஸ் வச்சு மிரட்டுவீங்களா? இப்போ இதே தான் செய்வீங்கன்னா அப்புறம் என்ன? அப்போ அதுதான் இப்போ என்ன செய்கிறோமோ அதையே அப்பையும் செய்வோம், அப்படி தானே? புரியல எனக்கு. இதே மாதிரி செய்வீங்களா? தேர்தல் ஆணையம் இப்படியே தான் இருக்குமா, இல்லை தேர்தல் ஆணையம் அப்போ வேலை செய்யுமான்னு தெரில. பார்ப்போம் என்னென்னு. 2026 மக்கள் மரண அடி கொடுப்பாங்க திமுகவுக்கு, வேணா எழுதி வச்சுக்கோங்க. திமுக இதே போல தான் 2006 to 2011 உங்களுக்கு தெரியும், மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கும்போது கலைஞர் பொற்கால ஆட்சி, கலைஞரின் ஆட்சி 5ஆம் ஆண்டு ஆட்சி பொற்கால ஆட்சின்னு விளம்பரம்லாம் கொடுத்தாங்க. எதிர்கட்சியாக கூட வர முடியல திமுக. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நிலைமை வரும் பாருங்கள் திமுகவுக்கு. இந்த 2026 திமுக கீழே விழுந்தால் மீண்டும் எழவே முடியாத அளவுக்கு மக்கள் மரண அடி கொடுப்பாங்க. வேணா நான் பார்க்க தானே போகிறோம், நம்ம திருப்பி பேச தானே போகிறோம். 26 திமுக வாஷ் அவுட் ஆக போகுது, அதான் நடக்க போகுது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.